வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா IPL 2025 டொமஸ்டிக் ப்ராக்டிஸ் கேம்பை பற்றின அப்டேட் தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே இப்போ நம்மளுடைய குருணல் பாண்டியாவும் ஜாயின் பண்ணிட்டாரு. குருணல் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அவர் வந்துட்டு டீமுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பெப்டாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாயத் முஸ்டாக் அலி ட்ராஃபியில் பரோடா டீம் அவர் கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருந்ததுனால ஸோ இங்கே மேட்ச்சில் எதுவும் ப்ளே பண்ணாமல் அவர் வந்துட்டு போயிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நேற்று ஒரு மறுபடியும் டீமோட ஜாயின் பண்ணிட்டாரு. ஏன்னா பரோடா டீம் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகாமல் வந்து வெளியேறிடுச்சு, செமிஃபைனலில் தோல்வி அடைஞ்சு. ஸோ அதனால் வந்துட்டு அவர் வந்து இப்போ நம்மளுடைய RCBயோட அந்த ஒரு டொமஸ்டிக் ப்ராக்டிஸ் செஷனுக்குள்ளே என்டர் ஆகிட்டார். ஸோ என்டர் ஆனோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல எஃபிஷியண்ட்டாக மேனேஜ்மெண்ட் கிட்ட வந்து பேசிட்டு ஸோ ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் ஃபஸ்ட்டு வந்துட்டு குருணல் பாண்டியா பவுலிங் அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே தான் வந்திருக்கிறாரு. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எசென்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குருணல் பாண்டியாவோட அந்த ஒரு ஸ்பின் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் மேஜர் அட்வான்டேஜ். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரியில் தான் குருணல் பாண்டியாவை ஹெவியாக அவங்க ரிலே ஆகியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு பேட்டிங் அப்படிங்கிறது ஒரு டீசெண்டான அட்டாக் அப்படிங்கிற சைடில் வந்துட்டு இல்லை. ஸோ குருணல் பாண்டியாட்டிருந்து நமக்கு ஒரு ஆல்ரவுண்டர் ஷோ வேணும். அது மட்டும் இல்லாமல் குருணல் பாண்டியாவே சொல்லியிருந்த விஷயம், எனக்கு ட்ராஃபிஸ் வின் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக RCBக்காக நான் மெய்டன் ட்ராஃபி அடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஃபஸ்ட்டு அவருக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் செஷன் எப்படி பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ அங்கே இருக்கிற டொமஸ்டிக் பிளேயர்ஸ் அது மட்டும் இல்லாமல் அவைலபிளாக இருக்கிற பிளேயர்ஸுக்கு வந்துட்டு ஓவர் போடணும் அப்படிங்கிறது தான் குருணல் பாண்டியாவோட முதல் செஷனாக இருந்தது. பேட்டிங் அவருக்கு வந்துட்டு பெரிய லெவலில் கொடுக்கல. ஸோ குருணல் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் ஜிதேஷ் சர்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அதிகபட்சமாக ஓவர் போட்டிருக்கிறார். ஏன்னா அங்கே இருக்கிற ஸோ பிளேயர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல வந்துட்டு டொமஸ்டிக் பிளேயர்ஸ் இல்லாமல் வந்துட்டு வெல் எக்யூப்டு பிளேயர் அப்படின்னா ஜிதேஷ் சர்மா. ஸோ டொமஸ்டிக் பிளேயர்ஸுக்கு ஓவர் போட்டு அதுக்கப்புறம் ஜிதேஷ் சர்மாவுக்கும் எஃபெக்டிவாக அதிக ஓவர்ஸ் அப்படிங்கிறத வந்து போட்டிருக்கிறாரு. ஸோ டோட்டலி வந்துட்டு குருணல் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் இன்சைடர்ஸில் இருந்து வந்திருக்கிற விஷயம் ஒரு மேடன் ஓவர் அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கிறாரு எகெயின்ஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய ஜிதேஷ் சர்மா. ஸோ அடுத்தது வந்துட்டு 3 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற விஷயமும் அந்த இடத்துல இருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் செஷனில் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டீம் வந்துட்டு இப்போ எஃபிஷியண்டாக தான் பேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ளஸ் அதே நேரம் பவுலிங் எல்லாமே வந்துட்டு நல்லா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கிற ஆப்டிமம் ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல வந்து எஃபெக்ஷனாக கொண்டு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ IPLக்கு முன்னாடி டீம் வந்துட்டு ஒரு ஸ்டேபிளாக இருக்கணும், எங்களோட ஸ்குவாட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேபிளான ஸ்குவாடாக இருந்து ஸோ உள்ளே போகும்போது பெரிய லெவலில் வந்துட்டு நாங்கள் அங்கே என்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு யோசிக்கணும் அப்படின்னா எங்களுடைய ரோல் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு யோசிக்கணும். தவிர அங்கே போயிட்டு இந்த பிளேயருக்கு என்ன வேலை, இவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நாங்கள் யோசிக்கக்கூடாதுன்னா இந்த ஒரு டொமஸ்டிக் ப்ராக்டிஸ் கேம்ப் அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு இப்போ அவங்க மறுபடியும் உள்ளே கொண்டு வந்தது. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் பெனிஃபிட்டாக இருந்திருக்கு. ஏன்னா வந்துட்டு இந்த ப்ராக்டிஸ் கேம்பில் தான் ஜிதேஷ் சர்மாவோட ஃபுல் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறது வெளியே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா 27 பாலுக்கு 84, அதுக்கப்புறம் ஒரு செஞ்சுரி அப்படின்னு சொல்லி தலைவன் வேறு லெவலில் வந்துட்டு பேட்டிங் அப்படிங்கிறதுல போட்டு கலக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அதே நேரம் புவியும் வந்து ஒரு தடவை வந்துட்டு பவுலிங் அப்படிங்கிறது வந்து பண்ணார். ஸோ அதே நேரம் இப்போ குருணல் பாண்டியாவும் பவுலிங்குள்ளே வந்திருக்கிறாரு. ஸோ இன்னும் வந்து அந்த இடத்துல ஸ்வஸ்திக் சிக்காரா அப்படிங்கிற அந்த ஒரு பிளேயரை மட்டும் அவங்க வந்துட்டு ஒரு சைலண்ட் ஓப்பனாகவே வச்சிருக்கிறாங்க. பெரிய லெவலில் அவர்கிட்ட இருந்து மட்டும் நமக்கு அப்டேட்டே கிடைக்க மாட்டேங்குது. ஈவன் சுயேஷ் சர்மாவை கூட அந்த இடத்துல வந்துட்டு அவங்க ரஜத் பட்டியார் கிட்ட வச்சு ஸோ ஓவர் அப்படிங்கிறதெல்லாம் போட விட்டு அந்த இடத்துல வந்துட்டு எஃபிஷியண்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பண்ணாங்க. பட் ஸ்வஸ்திக் சிக்காராவை கொஞ்சம் அவங்க வந்துட்டு அந்த இடத்துல வந்து சைட்லைன் பண்ணியே வச்சிருக்கிறாங்க. அவருக்கு சீக்ரெட் ஓப்பனாக இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ குருணல் பாண்டியாவோட ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறது முடிஞ்சதுக்கப்புறமா குருணல் பாண்டியா ஒரு சில இன்சைட்ஸ் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தாரு. டோட்டலாக RCBயை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வந்துட்டு IPL 2025 ஆப்ஷனில் நல்ல வந்துட்டு ஒரு ஸ்டேபிளான டீம், ஒரு OG பேட்டிங் லைனப் அண்ட் பவுலிங் லைனப் பிக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மேட்சஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல வந்துட்டு இப்போ எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்க. புவிலா வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலர். ஈவன் அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு பேட்டிங்கும் நல்ல விஷயமா இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நமக்கு இந்த இடத்துல ஸ்குவாட் அப்படிங்கிறதுல ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய டே அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் நம்ம வந்துட்டு கரெக்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா நல்ல ஒரு தரமான ஸ்குவாடாக நம்ம வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் குருணல் பாண்டியா சொல்லியிருக்கிறாரு. மேடேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் ஹால் அப்படிங்கிற இடத்தோட வந்துட்டு குருணல் பாண்டியா பேட்டிங்கும் பண்ணுவார் ப்ராக்டிஸ் செஷனில் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் ஆனால் அவர் வந்து பேட்டிங் அப்படிங்கிறது பண்ணல. ஸோ காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதில் ஹெவியாக டம்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அந்த இடத்துல வந்து குருணல் பாண்டியாவுக்கு பேட்டிங் தரல. ஸோ நாளைக்கு அப்படி இல்லைன்னா நாளன்னைக்கு அடுத்த ஒரு கேம்ப் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு குருணல் பாண்டியா கண்டிப்பாக வந்துட்டு பேட்டிங் அப்படிங்கிறதுக்குள்ளே ஈடுபடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ அதே நேரம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய சுயாஷ் சர்மாவோட பவுலிங் அப்படிங்கிறத பற்றியும் இன்சைட்ஸில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டு இருந்தது. ஸோ அவருடைய ஸ்பின் அப்படிங்கிறது ஒரு கீயாக இருக்கும் RCBயோட சைடுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக குருணல் பாண்டியா ஆப்டம் ப்ராக்டிஸ் செஷனில் ஜாயின் பண்ணது டீம் RCBக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக தான் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.